வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் பிளாக் டீல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பிளாக் டீல்னால் நம்மளோட ஷேர் ப்ரைஸ்க்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த பிளாக் டீல் யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எந்த டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இந்த பிளாக் டீல் எக்ஸிக்யூட் ஆனது எங்கே போய் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேயில். அதுக்கப்புறம் இந்த பிளாக் டீல் நடந்தோடனே இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகுது, எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் சில ஷேர்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார்ட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் டீல்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ பிளாக் டீல்னால் ஒன்றும் இல்லை, மினிமம் 5 lakh ஷேர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கணும், ஒரே டிரான்சாக்ஷனில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும், எதர் பை ஆர் செல் ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 crore ஒர்த்தான ஷேர்ஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கணும் ஒரே டிரான்சாக்ஷனில். இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு அதை பிளாக் டீல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் டீலோட விண்டோ எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு நார்மல் ஈக்விட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:15 to 3:30. இந்த பிளாக் டீலுக்கு இதில் ஒரு டைம் கொடுத்துருக்கோம், அது வந்துட்டு 35 minutes மார்னிங்கில். அது மட்டும் அந்த டைமில் மட்டும் தான் நீங்கள் பிளாக் டீலை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதனால் நம்ம ஷேர் ப்ரைஸ்க்கு என்ன இம்பேக்ட் ஆகுது, அது நடந்த உடனே எந்த இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் பிளாக் டீல் எக்ஸிக்யூட் ஆகி கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஷேர் ப்ரைஸ் கிராஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது ஏன் உடனே இம்பேக்ட் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளாக் டீல் வந்துட்டு ஆல்ரெடி அக்ரி பண்ணிடுவாங்க. 2 பார்ட்டி வந்துட்டு நான் இந்த ப்ரைஸ்க்கு விற்கிறேன், நீ இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிற அப்படின்னு. இதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யார் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பர் HNI, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்கலாம். ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டியை இந்த ப்ரைஸ்க்கு நான் விற்கிறேன் வாங்குறேன்னு அவங்க இது பண்ணுவாங்க. அதனால் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தனியாக ஒரு விண்டோ கொடுத்துருவாங்க, அதில் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் டீல் நடந்தோன்னே என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் டீல்ஸ் எல்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்குங்க, NSE பிளாக் டீல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதே வந்துடும் உங்களுக்கு. NSE பிளாக் டீல்ஸ். ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் பிளாக் டீல்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. பாஸ்ட் 1 டேயில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஏதாவது பிளாக் டீல் இருக்கான்னு பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27th ஜூலையில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அதாவது சீக்வென்ஸ் சயின்டிஃபிக் அப்படின்னு ஒரு கம்பெனி 114க்கு பை அண்ட் செல் நடந்திருக்கு, 10 லட்சம் குவான்டிட்டி. ஸோ இப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 27th ஜூலையில் நடந்திருக்கு. நம்ம இப்போ ஆகஸ்ட் 10th இருக்கோம். 27th ஜூலையில் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் 114 இருக்கும்போது நடந்தது. ஸோ பிளாக் டீல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு வாங்கியிருந்தனால தான் உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. நம்ம வாங்குறதா இருந்தாலும் இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிடுச்சு. உடனே 126 வரைக்கும் போயிட்டு 122 வந்துருச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இன்னொரு பிளாக் டீல் பார்க்கலாம், இன்னும் 2-3 பிளாக் டீல் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனால ஷேர் ப்ரைஸ் பிளாக் டீல் நடந்ததுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ ட்ரைடென்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி நடந்திருக்கு பிளாக் டீலு. அது 2 weeks வச்சுக்கிறேன்னா. ஸோ எவரிடே இண்டஸ்ட்ரீஸ் ட்ரைடென்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எவரிடே பார்த்துடலாம். ஸோ நமக்கு ட்ரைடென்ட் பிளாக் டீல் நடந்தது எப்போ அப்படிங்கிறது பார்க்கலாம். 6.25க்கு பை அண்ட் செல் நடந்திருக்கு. அதாவது 2 பேர் செல் பண்ணியிருக்காங்க. ட்ரைடென்ட், ஏஷியன் ட்ரேடிங், முந்துராஜ் ட்ரேடிங்னு இவங்க பை பண்ணியிருக்காங்க. 22nd ஜூலை எல்லாமே நடந்திருக்கு. 2 பேர் செல், 2 பேருக்கு ஒரே ஆள் பை பண்ணியிருக்காங்க. 6.25க்கு ஏதோ அக்ரிமெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 6.25ல் உங்களுக்கு எத்தனாம் தேதி, 22 ஜூலையில் நடந்திருக்கு. ஸோ 21st ஜூலை, 22nd ஜூலையில் 6.2 இருந்தது. பிளாக் டீல்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பாருங்கள். 7 rupees போயிட்டு திருப்பியும் 6.4, 6.85. ஸோ இது பென்னி ஸ்டாக், இது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் உங்கள் ஐடியாக்காக தான் இந்த ஷேரவே நான் ஓப்பன் பண்ணேன் ட்ரைடென்ட். இல்லைனா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டேன். எவ்ரிடே பார்க்கலாம். எவ்ரிடேயோட பிளாக் டீல்ஸ் எப்போ நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 14th ஜூலையில் நடந்திருக்கு. 81.8க்கு வாங்கியிருக்காங்க 14th ஜூலை. இப்போ நம்ம 1 month கூட ஆகலை, ஜூலை ஆகஸ்ட்டு. 181க்கு இருந்திருக்கு 14th ஜூலை. ஸோ பல்க் டீல். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்துட்டு பிளாக் டீல்ஸ் நடந்தோன்னே எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இந்த செஷன்லேருந்து. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
எப்படி நடக்குது. ஸோ இன்னும் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது பிளாக் டீல் இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அக்ரெசிவ் மூவ்மெண்ட் தான். 81லேருந்து உங்களுக்கு 150 வரைக்கும் எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸு இப்போ லாஸ்ட் பிளாக் டீல் நடந்ததுலேருந்து. ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது ஆல்ரெடி பீக்கில் போயிடுச்சு. இன்னி கம்மியாயிரும், இன்னி பை பண்ண வேணாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக தான் இந்த பிளாக் டீல் பற்றி வீடியோ போட்டேன். ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய்.